இது உருளைக்கிழங்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? உருளைக்கிழங்குல நல்லா வச்சுக்கிட்டு இது சமோசா போடுவோம் இல்லையா, அந்த சமோசா போடுறதுக்கு பதில் இப்படி உருட்டி நான் பனியாரக்கல்ல எடுத்து சுட்டு எடுத்தேன். சரியா? இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா ஒரு 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 சின்ன கரண்டிக்கு ரவை ரவை எடுத்துக்கிடணும். ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கால் பாகம், கால் பாகம் ரவை, முக்கால் பாகம் மைதா. தனி மைதா போட்டால் எடுத்து வெளியே வச்ச உடனே கொஞ்சம் வதக்கணும். ரவைங்கும் போது கொஞ்சம் முறுமுறுப்பு கிடைக்கும். அதனால தான் ரவையும் கொஞ்சம் கால் பங்கு ரவை, முக்கால் பங்கு மைதா, உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இறுக பிசையணும். சப்பாத்தி கொஞ்சம் அதிகமாக தான் இறுக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடணும். உருளைக்கிழங்க நல்லா அவிச்சு தோலை உரித்து வச்சுக்கிடணும். வானலில் எண்ணெய் ஊற்றி 2 பெருஞ்சீரகம், கொஞ்சம் பல்லாரி பொடிசாக நல்லா கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா பாதி வெந்துட்டு இருக்கும்போது இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி, 4 வெள்ளைப்பூடு அரிசி, 2 பச்சை மிளகாய் 1-2 நல்லா இடித்து வச்சு அதையும் தூக்கி தட்டிடணும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நல்லா போட்டு நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போது உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்க தோலை உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கணும். கறி மசாலா பொடியும் கொஞ்சம் போடணும். அந்த வாசனைக்கு பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம், அதனால பட்டை கிராம்பெல்லாம் போடலாம்னால கறி மசாலா பொடி இருக்கு அதை கொஞ்சம் போட்டு இந்த மசித்த உருளைக்கிழங்கையும் போட்டு 2 உப்பையும் போட்டு நல்லா விரவி தவைக்க வச்சுக்கணும். ஈரப்பதம் இல்லைலாம், அதனால தான் நான் இது போட்டு வச்சுருக்கேன். சரியா? நல்லா தவைக்க வச்சு ஆறணுன்னு பொடிசாக ஃபால்ஸ் மாதிரி சின்னதாக உருட்டி வச்சுக்கிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா அழுத்தி தேய்க்கணும். நெல்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்கு. நல்லா கட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் தேய்க்க வேண்டியது வரும். அதில் பூரண கொழுக்கட்டை பற்றி அது மாதிரி அவிக்கணும். அதனால தான் பூரணங்கணக்கா நல்லா கிண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இதை தூக்கி உள்ளே வச்சு உருளைக்கிழங்கு தூக்கி உள்ளே வச்சு நல்லா உருட்டிக்கிட்டு பனியாரக்கல்ல மொத்தத்தில் போட்டு லேசாக எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிஞ்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். இது நல்ல சமோசா டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா ரவை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். தனி மைதா மாவுனா கொஞ்சம் வதக்குன்னு ஆயிடக்கூடாதுன்னா கொஞ்சம் ரவையை போட்டு இருத்தி பிசையணும். கொஞ்சம் நெல் பிசைஞ்சிட்டோம்னா வதக்குன்னு இருக்கும். இது கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிடலாம். அவசரத்துக்கு இது பண்ணிக்கலாம். சமோசா உட்காந்து நம்ம மடக்கிட்டு இருக்கிறதோட இது கொஞ்சம் உருட்டி நம்ம வச்சிட்டோம்னா இஷ்டத்துக்கு நம்ம எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லா ருசியாக இருக்கும். அந்த சமோசா டேஸ்ட் தான் வருது. நான் வச்சு பார்த்தா நல்லாயிருக்கு. பிச்சு பார்க்கும்போதே நல்லா பொறுப்பாக மசாலா எல்லாம் உள்ளே நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.